ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2016 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவி த அட்டாப்சி ஆஃப் ஜேன் டோ. ஸோ போலீஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு வீட்டில் நிறைய பேர் மர்டர் ஆயிருக்காங்க. ஆனால் யார் கொலை பண்ணாங்கன்னே தெரியல. அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஒரு பொண்ணோட பாடி கிடைக்குது. பொண்ணு யாருன்னே தெரியாதனால பேர் ஜேன் டோன்னு வைக்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணோட பாடி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒரு அடிப்பட்ட மாதிரி கூட இல்லை. பாதி பாடி மண்ணில் புதைஞ்ச மாதிரி இருக்கு, மீதி வெளியே இருக்கு. ஆனால் ஒரு கீறல் கூட இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்க மாதிரி இருக்கு. இது என்ன டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இது எப்படி கொலை பண்ணப்பட்டாங்கன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடிய உடனே மார்ச்சரி கொண்டு போறாங்க. அங்க தான் நம்மளோட ஹீரோ இருக்காரு. ஆஸ்டின், அவங்களோட அப்பா டாமி இருக்காங்க. 2 பேரும் தான் அந்த மார்ச்சரி ரன் பண்றாங்க. ஆக்சுவலி ஹீரோக்கு வந்து மார்ச்சரில ஒர்க் பண்ணலாம் ஆசை கிடையாது. அப்பாக்கு ஹெல்ப் பண்றாங்க. எப்படா இங்கேருந்து போவோம், வேற வேலை பார்ப்போம்ன்னு தான் அவர் நெனச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அவங்கள பார்க்க வராங்க. இந்த பாடி வந்தவுடனேயே அவங்க வெளிய போற அவுட்டிங் பிளான கேன்சல் பண்றாங்க. நம்ம நைட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு கோவம் தான் இருக்கு. இருந்தாலும் போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அப்பாவும் பையனும் சேர்ந்து அந்த பாடிய வந்து அட்டாப்சி பண்றாங்க. பண்ணும்போது தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னன்னா, அந்த பாடியில ஒரு கீறல் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா காலு, கையில இருக்க போன்ஸ் எல்லாம் உடைஞ்சு அப்படியே நொறுங்கி போன மாரி இருக்கு. அண்ட் அந்த பொண்ணோட வாய்க்குள்ள பார்த்தா நாக்க வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய பல்ல வேற காணோம். மூக்குலேருந்து ஒரு பூச்சி அப்படியே பறந்து போகுது. அண்ட் பாடி இப்படி கீறும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷான பிளட் வருது. பட் கண்ணு வந்து பார்த்தா அந்த கார்னியாலாம் ஒயிட் கலர்ல பல வருஷமா இறந்து போற மாரி இருக்கு. அண்ட் பாடி வந்து ஒரு நாள் ஃபுல்லா இறந்து போயிருந்தா கூட பிளட் ஃப்ரெஷ்ஷா வரக்கூடாது. உறைஞ்சு போயிருக்கணும். இது எப்படி இந்த மாரி வருதுன்னு புரியல. அண்ட் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா லங்ஸ் எல்லாம் அவ்ளோ கருப்பா இருக்கு. அம் 30 வருஷமா சிகரெட் ஸ்மோக் பண்ணா, செயின் ஸ்மோக்கிங் பண்ணா மட்டும் தான் அப்படி இருக்கும். அந்த மாரி லங்ஸ் இருக்கு. ஹார்ட்டுக்குள்ள கத்தியில வந்து குத்துன மாரி இருக்கு. வெளிய எந்த இன்ஜுரியும் இல்லாம ஹார்ட் எல்லாம் எப்படி குத்த முடியும்? எப்படி அந்த ஸ்கார் இருக்கும்? அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவளோட வயிற ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ள ஒரு துணி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆக்சுவலா நம்ம சாப்பிடும்போது எப்படி அந்த ஆசிட்லாம் அது டைஜஸ்ட் பண்ணுதோ, அந்த மாரி துணி வந்து எப்பவோ காணாம போயிருக்கணும். ஆனா துணி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவ வாய்க்குள்ள இருந்த அந்த பல்லு அந்த துணிக்குள்ள இருக்கு. ஸோ ஒருத்தவங்களோட பல்லையே புடுங்கி ஒரு துணியில வச்சு உள்ள அனுப்புனா எப்படி இருக்கும்? இப்ப எவ்ளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு நெனைக்கும்போது புரியவே மாட்டேங்குது. பாடி ஆனா கிளீனா, ஃப்ரெஷ்ஷா எப்படி இருக்கும்னு தெரியல. அந்த துணியில ஏதோ நெறைய மார்க்கிங் இருக்கு. ஏதோ இந்த பிரேயர்லாம் பண்ணும்போது பண்ற துணி மாரி இருக்கு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கின்ன ஓப்பன் பண்ணா, ஸ்கின்னுக்குள்ள அந்த துணியில என்ன வரைஞ்சிருக்கோ, அது வந்து உள்ள டாட்டூ மாரி வரைஞ்சிருக்காங்க. இது எப்படி பாசிபிள்? ஒருத்தவங்களோட ஸ்கின்ன உரிச்சு எடுத்து, உள்ள வரைஞ்சிட்டு, அப்படியே ஒட்டி வைக்க முடியுமா? அப்படி ஒட்டுனாலும் தையல் எதுவும் இல்லாம இருக்குமா? அண்ட் அந்த பாடிய கட் பண்ணா ஃப்ரெஷ்ஷா பிளட் வருமா? இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. ரொம்ப ஷாக்கிங்கா அப்பாவும் பையனும் இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தா, அவங்க மார்ச்சுரில வச்சிருந்த பொணங்கள் எல்லாமே காணோம். எல்லாம் எழுந்து நடந்துட்டு சுத்திட்டு இருக்கு வெளிய. அப்படியே பயமாகுது. அப்ப ஏதோ அப்நார்மாலிட்டி இருக்கு. இது ஒரு பேய் அப்படின்ற மாரி பயப்படுறாங்க. 2 பேரும் தப்பிக்க பார்க்குறாங்க. தப்பிக்க முடியல. அந்த பாடிய என்ன பண்ணாங்க? அந்த பாடி ஏன் இந்த மாரிலாம் பண்ணுது? அது ஒரு பேயா? அந்த பாடிய இவங்க அழிச்சாங்களா? அப்பாவும் பையனும் சேர்ந்து தப்பிச்சுட்டாங்களா? உயிரோட வெளிய போனாங்களா? என்ன நடந்தது? அப்படின்றது தான் இந்த படம். இந்த படம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. இந்த படத்த பத்தி தான் நம்மளோட சேனல்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும்